my channel. So இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு சின்ன Amazon shopping haul தான் பார்க்க போறோம். Okay, so இந்த வீடியோல வந்து நான் இப்ப ரீசன்ட்டா Amazonல வந்து purchase பண்ண ஒரு சில skin care products, body care products and makeup அந்த மாதிரியான விஷயங்கள் நான் காட்ட போறேன். வீடியோ ஃபர்தரா பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் வீடியோஸ் போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Okay, so இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினா இந்த ரெண்டு ஹெட் பேண்ட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் ஆஃப் 2 வந்து வரும். இது வந்து அமேசானோட ஓன் பிராண்ட் தான். இந்த பேட்டர்ன் வந்து ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி ஒரு அனிமல் பிரிண்ட் பண்ணியிருக்க பேட்டர்ன்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஹேர் பேண்ட். அதாவது நீங்கள் ஸ்கின் கேர் மேக்கப்லாம் போடுறப்போ அந்த ஹேர்லாம் அந்த மூஞ்சில் விழாமல் இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறது. இப்போ போட்டேன்னா என்னோட முடி வந்து கலந்துரும். ஸோ நான் போடலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு லைக் இது என்ன ஃபர் மெட்டீரியல்னு நினைக்கிறேன். லைக் சாஃப்ட் டாய்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது அண்ட் வேர் பண்ணிக்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் கூட. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 சம்திங் தான் வாங்கினேன் ரெண்டுமே சேர்த்து. ஸோ நீங்களுமே ஸ்கின் கேர் மேக்கப்லாம் பண்ணுறப்ப இந்த மாதிரியான ஒரு ஹேர் பேண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் கூட. ஸோ இந்த ஹேர் பேண்ட் அமேசானோட சாலிமோ அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பிராண்ட் நேம். அந்த பிராண்ட்ல இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததாக ஜாய் அப்படின்ற பிராண்ட்லேருந்து இந்த பாடி லோஷன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மாய்ஸ்சர் இன்டென்சிவ் மாய்ஸ்சரைசிங் பாடி லோஷன். இதோட பேக்கேஜிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல டால் அண்ட் ஸ்லீக்கான ஒரு பாட்டிலில் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இதில் இருக்க இந்த பிரிண்ட்டுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 benefit formula அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீஸ்டோர்ஸ் மாய்ஸ்சர், reduces skin dryness, improves skin elasticity, soft and smooth skin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 24 hours வரைக்கும் உங்களோட ஸ்கின் வந்து சாஃப்டாக வச்சுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 300 ml. இதோட ரேட் வந்து ஜஸ்ட் 220 rupees தான். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். நான் ஆக்சுவலாக இந்த ஜாய் பிராண்ட்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஸ்கின் கேர் க்ரீம்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பட் நான் யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ப்ராபப்ளி. ஜாயோட நான் ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த பிராண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். இந்த பாடி லோஷன் கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருந்து. அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு ப்ளசன்ட் அண்ட் ஃப்ளாரலான ஒரு ஸ்மெல்லாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் ஸ்கின்னையும் வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்குது அண்ட் நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல்லிங்காகவும் இருக்கனால இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து நீங்கள் இன்னும் ஆஃபர் டைம்லலாம் வாங்கினீங்க அப்படின்னா 200க்கும் கம்மியான ஒரு ரேட்லேயே வாங்க முடியும். கண்டிப்பாக ரொம்பவே ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். நீங்களும் ஒரு ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல பாடி லோஷன் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாயோட பாடி லோஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நிறைய வேரியன்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுவும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக வந்து ஒரு பாடி மிஸ்ட் வாங்கி இது வந்து லேயர் வாட்டர் கேர்ள் அப்படின்ற பிராண்ட்லேருந்து வெனிலா ட்விஸ்ட் பாடி மிஸ்ட். ஆக்சுவலாக இப்போ ரீசன்ட் டைம்ஸாக எனக்கு இந்த மாதிரி வெனிலா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற பாடி மிஸ்ட் அண்ட் பாடி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளம்மோட வெனிலா பாடி மிஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஆல்சோ நான் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேயும் ஒரு வார்ம் வெனிலா சுகர் பாடி மிஸ்ட் வச்சுருக்கேன். பட் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெனிலா ஃப்ராக்ரன்சஸ் தான், சிமிலராக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூஸில் பார்த்தப்ப என்ன இருந்துச்சுன்னா வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட வார்ம் வெனிலா சுகரோட ஒரு எக்ஸாக்ட் டியூப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் இதை ஸ்ப்ரே பண்ணி ஸ்மெல் பண்ணுறப்பமே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சுத்தமாக அந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட வனிலா பாடி மிஸ்ட்டுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வனிலா ஃப்ளேவர். இது வந்து டோட்டலி வேறு சைடில் இருக்குது. இதை வந்து எப்படி டியூப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்சில் இருக்குது. லைக் 199 rupees தான் ஃபார் 135 ml. இதே பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டிலே வந்து 85 ml 88 ml வந்து 700 800 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். சரி, கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேபி டியூப்பாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. வந்து ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது. பட் இது எப்படி இருக்குன்னா லைக் எக்ஸாக்ட் வெனிலா ஃப்ளேவர் கிடையாது. ஒரு மாதிரி சாக்லேட்டி பர்பன் பிஸ்கட்லலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது கலந்து அதுவும் வெனிலாவும் கலந்த மாதிரியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ரொம்ப மைல்டாக தான் இருக்குது அண்ட் ஸ்டெயின் பவரும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ராக்ரன்ஸ் இல்லை. மேபி இது உங்களுக்கு பிடிக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ராக்ரன்ஸாக இல்லை.
அண்ட் கண்டிப்பா இது வந்து ப்ளம்மோட வெனிலா பாடி மிஸ்டோ இல்லை பேத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட வெனிலா மிஸ்ட்டுக்கோ வந்து ஒரு டியூப் கிடையாது. ஓகே, நெக்ஸ்டா டாட் அண்ட் கீ பிராண்ட்ல இருந்து இந்த சிகா காமிங் நைட் ஜெல் வாங்கினேன். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹைப்ரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். ஆக்சுவலி தான் என்னோட டாட் அண்ட் கீயோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். இதுக்கு இந்த பிராண்ட் நான் ட்ரை பண்ணது கிடையாது. வந்து அழகான மாதிரியான ஒரு கிளாஸ் பேக்கேஜிங், ஃப்ராஸ்டட் கிளாஸ் பாட்டில் இருக்கு. அதோட கேப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு நைட் ஜெல், ஸ்கின் ரினியூவிங் நைட் ஜெல். இதோட குவான்டிட்டி வந்து 60 ml. இதோட ரேட் வந்து 595. ரேட் வைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் நான் வந்து இப்போ நைட் டைம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கும் இல்லையா, அவங்களுக்காகவும் ரொம்ப இரிட்டேட்டடான ஸ்கின், ரொம்ப ரெட்னஸ் இருக்கிற மாதிரி, ரேஷஸ்லாம் இருக்க மாதிரியான ஸ்கின்னுக்காக ஃபார்முலேட் பண்ணுது. ஸோ இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ அந்த இரிட்டேஷன்லாம் வந்து காம் பண்ணும். அண்ட் ஆக்னே ப்ராப்ளம்லாம் இருந்தால் அதையும் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து அந்த மாதிரியான ரெட்னஸோ ஆக்னே ப்ராப்ளமும் இல்லை. பட் இருந்தாலும் யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சப்பிளான மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் ரொம்ப லைட்டாக ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோவும் கொடுத்துச்சு என்னோட ஸ்கின்னுக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. நல்ல ஒரு வாட்டர் பேஸ்ட் ஜெல் மாதிரி தான் இருக்குது. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயிக்காக அப்சர்வ் ஆகிடுது, அப்படியே ட்ரை ஆகிடுது உங்களோட ஸ்கின்ல. ரொம்ப ஸ்டிக்கியா டாக்கியா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்பவே நல்லா இருக்குது உங்களோட ஸ்கின்ல. அடுத்த ப்ராடக்ட் வந்து லாரியாலோட இந்த ரீவைட்டல் லிஃப்ட் ஃபேஸ் வாஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவைட்டல் லிஃப்ட் ஹைலரானிக் ஆசிட் ஹைட்ரேட்டிங் ஜெல் கிளென்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து கிளென்ஸ் பண்ணி ஹைட்ரேட்டும் பண்ணி நல்ல ஒரு ப்ளம்பியான ஸ்கின்னும் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டாக ஹைலரானிக் ஆசிட் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த ஹைலரானிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரை ஸ்கின் இருக்க பீப்புளுக்கு வந்து ரொம்பவே நல்லா சூட்டபிளாக இருக்கும், நல்லா ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு டவுட்லேயே தான் வாங்கினேன். எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எனக்கு ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரான ஒரு ஜெல்லி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட்டாக தான் இருக்கும் இதோட டெக்ஸ்சர் வந்து பார்க்குறதுக்கு. அண்ட் ஸ்மெல் வந்து நல்ல ப்ளசண்ட்டான ஸ்மெல் தான் இருந்தது. அண்ட் ஸ்கின்னையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கிளென்ஸ் பண்ணுச்சு. லைக் ஆயிலெலாம் வந்து நல்லாவே கிளென்ஸ் பண்ணிச்சு. ஸ்கின் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா ட்ரையாலாம் இல்லை, நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் இருந்துச்சு ஸ்கின்ல. ட்ரை அவுட் பண்ணவே இல்லை சுத்தமாக. ஸோ இதை வந்து ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்ல ஒரு கிளென்சர். பட் ரேட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. இது லைக் 50 ml பார்த்தீங்கன்னா 175 rupeesக்கு ரீட்டெயில் ஆகுது. மற்றபடி வந்து குவான்டிட்டி வைஸும் ரொம்ப கொஞ்சமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கனாலும் நல்ல ஒரு ஃபோம் கொடுக்குது. ஸோ நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து கார்னியர்லேருந்து இந்த மைஸ்லர் வாட்டர் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆயில் இன்ஃப்யூஸ்ட் கிளென்சிங் வாட்டர். நான் கார்னியரில் வந்து இந்த வரைக்கும் மைஸ்லர் வாட்டர் யூஸ் பண்ணது கிடையாது. மற்ற பிராண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக எதுவும் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ஹெவி மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்ரிடே கைண்ட் ஆஃப் மேக்கப்புக்கெலாம் வந்து இது தேவைப்படாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஆயிலியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஆயில் இன்ஃப்யூஸ் மைஸ்லர் வாட்டர் தான், அதனால இது வந்து ரொம்ப ஹெவி மேக்கப்புக்கு சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் நார்மல் மேக்கப் வந்து இதுலேயே இன்னும் ஒரு பிங்க் கலர் பாட்டில் இருக்குது, அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். பட் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஆயிலியாக ஆகிடும் ஸ்கின்னு. ஸோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து நிறையா குவான்டிட்டி எடுத்து நல்லா நீங்கள் ரின்ஸ் பண்ணிங்கன்னா தான் அது போகும், இல்லைன்னா அந்த ஆயிலினஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ரொம்ப சூப்பராக வந்து ஐ மேக்கப் எல்லாத்தையுமே அது வந்து ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. லைக் ரொம்ப ஸ்டப்பனான ஐ மேக்கப், அந்த ஐ லேஷ்லாம் ஒட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த க்ளூலாம் வந்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரமாக போகாது நார்மல் மைஸ்லர் வாட்டரில். பட் இது வந்து அதையுமே வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 125 ml. இதோட ரேட் வந்து 225 rupees. இந்த ஒரு பாட்டில் வந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வருஷத்துக்கிட்டே வரும். ஏன்னா எனக்குலாம் அந்த மாதிரி தான், எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நான் வந்து அப்படி நிறையா ஊற்றிலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், தேவையான அளவு தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப நாளைக்கு இது லாஸ்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸ்லேருந்து 2 ப்ராடக்ட் வாங்கினது. ரெண்டுமே லிப் ப்ராடக்ட் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிப் அண்ட் சீக் டிண்ட், இன்னொன்று வந்து லிப் ஸ்க்ரப். ஸோ இந்த லிப் அண்ட் சீக் டிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இந்த மாதிரி க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட். இதை வந்து ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லிப் டிண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பிக்மெண்டேஷன் அண்ட்
கவரேஜ் கொடுக்காது. பட் நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு கலர் வந்து கொடுக்கும் லிப்ஸுக்கு. இது வந்து க்ரீம் பேஸ்ட் அப்படின்றனால உங்களோட ஸ்கின்ல வந்து போட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஸோ ரீசன்ட் டைமில் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. இந்த லிப் அண்ட் சீக் டிண்ட் அது வந்து அடிக்கடி இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வெளியே போகிறப்பெல்லாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து ஷேட்ஸும் வந்து நிறைய இருக்குது. நான் வாங்கின ஷேட் வந்து நம்ம 06 பிங்க் ஃபார் எவர் அப்படின்ற ஷேட். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 600 700 சம்திங். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹர்ப் என்ரிச்டு பிராண்ட். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஸ்கின்ல வந்து எந்த ப்ராப்ளமே இது தராது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அது வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ரேட் தான். பட் நீங்கள் ஆஃபர் டைம்ஸில் வாங்குறப்ப இன்னும் கம்மியான ரேட்டு கூட வாங்க முடியும். அடுத்ததான் ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட இந்த லிப் ஸ்க்ரப். இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிப்ஸ் வந்து ட்ரை அண்ட் சாப்ட் ஆகும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா தோல் வந்து பீல் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும். ஏன்னா நான் அடிக்கடி லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாப் லிப்ஸாக இருந்துச்சுன்னா அதில் லிப்ஸ்டிக் போடுறப்ப அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னா அது நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் பேஸ் லிப் ஸ்க்ரப்பாக தான் இருக்குது. மற்ற லிப் ஸ்க்ரப் மாதிரி ரொம்ப ஹார்ஷான பார்ட்டிகல்ஸ்லாம் இல்லை, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப க்ரீமியாக இருக்குது. லைக் போட்டு ஸ்க்ரப் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாலாம் இருக்காது உங்களோட லிப்ஸில். அண்ட் இது போட்டுட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லிப்ஸ் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக தான் இருக்கும், ட்ரை ஆகாது. இதுலேயுமே நிறைய வேரியன்ஸ் இருந்தது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ரோஸ் வேரியன்ட். ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. அண்ட் நல்ல இதோட வேலையும் வந்து இது பர்ஃபெக்டாக பண்ணுது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் 500 சம்திங் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் டைம்ஸ்லாம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஏன்னா வின்டர் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ் வந்து கிராக் ஆகும், ட்ரை ஆகும், அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் சம்மர்ஸ்லேயும் கூட இது யூஸ் பண்ண ப்ராப்ளம் கிடையாது. என்ன மாதிரி உங்களுக்கும் ட்ரை அண்ட் ஷார்ப் லிப்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிப் ஸ்க்ரப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்து காட்ட போகிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹைப்ரான ஒரு ப்ராடக்ட். இப்போ ரீசெண்டாக வந்து இதை பற்றி நிறைய பேர் ரிவ்யூலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து கெலைலிஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து மேக்னெட்டிக் ஐ லேஷஸ். இது வந்து ஐலாஷ் அண்ட் ஐலைனர் கிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 pairs ஆஃப் ஐ லேஷஸ் இருக்குது. அண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐலைனரும் கொடுத்துருக்காங்க, ஆல்சோ ஒரு அப்ளிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்த ஐலாஷஸ் எல்லாமே ஓவர் ட்ராமாட்டிக்காக இருக்குது. இந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஐலாஷஸ்லாம் வந்து யூஸ் பண்ண பிடிக்காது. லைக் லிட்ரலாக பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து இன்னும் கரப்பாம்பூச்சி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெவியான ஒரு லுக்காக இருக்குது. எனக்கு வந்து அது சும்மா பிடிக்கல. வந்து ரிட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரிட்டன் ஆப்ஷனும் இல்லை, வேறு வழி இல்லாமல் இதை நான் வச்சுருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 650 670 சம்திங். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அது வந்து நீங்கள் ஐலாஷ் க்ளூ வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஐலைனர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஐலைனர் தான். நீங்கள் நார்மலாக ஐலைனர் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுட்டு இந்த லேஷஸ் வந்து நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதை பற்றி நான் ஒரு ஷார்ட் வீடியோ கூட எடுத்திருக்கேன், அந்த கூடிய சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து கண்டிப்பாக ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ எனக்குமே வந்து இப்போ வரைக்கும் ஐலாஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு டீடியஸான ஒரு ப்ராசஸ் தான். அவ்வளோ ஈஸியாக என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் எடுத்து தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு ஐலாஷஸ் ஒட்டுறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னா இந்த மேக்னெட்டிக் ஐலாஷஸ் வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததான் இன்சைட் பிராண்ட்லேருந்து இந்த 2 ப்ராடக்ட் வாங்கினேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட்டோட லிப் லைனர், இன்னொன்று வந்து லிப் க்ரையான். இந்த லிப் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 130 rupees தான். இது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப்னரும் கொடுக்குறாங்க ட்ராக் பண்ணுறதுக்கு. பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேக்கேஜிங்கில் இருக்குது. ஷேட்ஸ் வந்து நிறையா ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா லைக் பிங்க் மியூஸா சம்திங், ஏதோ ஒரு பிங்க் கலர் ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா லிட்ரலாக ஒரு ஸ்வைப்லேயே வந்து நல்லா பிக்மெண்டேஷன் கொடுக்குது அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாகவும் கிளைட் ஆகுது. கண்டிப்பாக இந்த 130 rupeesக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் லிப் லைனர் வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஸோ அடுத்தது அந்த லிப் க்ரையான், இதோட பேக்கேஜிங்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேக்கேஜிங்கில் தான் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு லிப் பென்சில் மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக லிப் பென்சில் மாதிரி தான், ரொம்ப தின்னாக இருக்குது. வந்து ஆனால் லிப் க்ரையான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பன் பண்ணுறது, டிப்பை வந்து ஷார்ப்பன் பண்ணுறதுக்கும் ஒரு குட்டி ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. பட் அது அவ்வளோவா யூஸ் ஆகாது, நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இதோட பிக்மெண்டேஷன் அகைன் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 220 rupees தான். இதுலேயும் நிறைய ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஷேட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 13. இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் நியூட் ஷேட். பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது.
மற்றபடி பிக்மெண்டேஷன் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா லிப்ஸில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இது கிளைட் ஆகுது. ரொம்பவே நல்லா இருக்குது இதோட ஃபார்முலா. பட் இது வந்து கம்ப்ளீட்லி நாட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக தான் செய்யுது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் மேட் லிப் க்ரையான் கிடையாது, மற்றபடி ஒரு டீசெண்டான ஒரு லிப் க்ரையான் அதுதான். ஓகே, ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்து நான் காட்ட போகிற 3 ப்ராடக்ட்ஸுமே வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேருந்து வாங்கினது தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஃபோமிங் ஹேண்ட் வாஷ். இது வந்து ஸ்னோவி பீச் பெரி அப்படின்ற வேரியண்ட். இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கனாலே எவ்வளோ அழகாக இருக்குது. லைக் ரொம்ப ஒரு லக்ஸரியஸான ஒரு பேக்கேஜிங்காக இருக்குது. நல்ல ஷைனிங்கான பிரிண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபோமிங் ஹேண்ட் வாஷ். இது எப்படி இருக்கும்னா, நீங்கள் இதை பம்ப் பண்ணுறப்பே வந்து ஃபோமாக தான் ரிலீஸ் ஆகும், ப்ராடக்டாக வராது, ஃபோம் தான் இதுலேருந்து வரும். ஸோ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா $699. பட் நான் வந்து இந்த ஆஃபர் போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. அதில் வந்து லைக் 250 or 300 சம்திங் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். மெயினாக எனக்கு என்னென்னா பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் இருக்க எல்லா ஃப்ராக்ரன்ஸும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை. ஸோ இந்த ஸ்னோவி பீச் பெரியோட பாடி மிஸ்ட் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். பட் அந்த டைமில் அது அவைலபிளாக இல்லை. சரி, அதோட ஸ்மெல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் இந்த ஹேண்ட் வாஷ் வந்து வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதோட பாடி மிஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கிறப்ப கண்டிப்பாக நான் வாங்கியே தீர்றேன். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பீச்சி அண்ட் ஃப்ரூட்டி ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சோண்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு கையிலையுமே வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது இதில். அடுத்தது பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட இந்த கேண்டில் வந்து வாங்கினேன். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டட் கேண்டில்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து சின்ன ஜார் தான், இதுலேயே வந்து பெரிய அவைலபிளாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 3000 சம்திங் கிட்ட வரும். பட் இதுவுமே வந்து 1500 600 சம்திங். பட் இது நான் வந்து இதை 799 899 தான் வாங்கினேன். இதுவுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரி சென்டட் கேண்டில் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. நிறையா வேரியன்ஸ் இருக்குது, இது வாங்குறதுனே தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் இதுலேருந்து தான் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு அந்த கோசி காஷ்மீர் அப்படின்ற வேரியன்ட் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வார்ம் அண்ட் ஈவினிங் கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ராக்ரன்ஸ். காஷ்மீர்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வார்ம் ஆன ஒரு ஃப்ராக்ரன்ஸ். வந்து எக்ஸாக்டாக எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு தெரியல. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வனிலா அண்ட் ஒரு மாதிரியான ஒரு வார்ம் வனிலா ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து நைட் டைம்ஸ் ஈவினிங் டைம்ஸ்லலாம் வந்து நீங்கள் ரூமில் இதை லிட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரூமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களோட மூடு வந்து நல்லா லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இது. ஓகே, ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட இந்த ஹேண்ட் க்ரீம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ ஃப்ளேக்ஸ் அண்ட் காஷ்மீர் வேரியன்ட். இதில் பார்த்திங்கன்னா லிமிடெட் எடிஷன் ஃப்ராக்ரன்ஸஸ். இது வந்து கிறிஸ்மஸ் டைமில் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து தேடினப்போ எனக்கு இது கிடைக்கவே இல்லை. இந்த ஹேண்ட் க்ரீம் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. சரிட்டு வாங்கினேன். இது வந்து ஆஃபரில் தான் இருந்துச்சு. இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 29 ml தான், ரொம்ப குட்டி டியூப் தான். அண்ட் இதோட எம்ஆர்பி வந்து $399. பட் நான் வந்து இதை 150 வாங்கினேன். ஓகே, 150 வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஓகே, பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் இல்லையா, அதனால சரின்ட்டு வாங்கினேன். உண்மையாக சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஃப்ராக்ரன்ஸ். இதுவும் வந்து ரொம்பவே ஒரு ஸ்வீட் கைண்ட் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது. ரொம்ப ஸ்வீட் ஃப்ளாரல் எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இது. நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப சின்ன ஒரு லைக் பெப்பர் சைஸ் நீங்கள் எடுத்திங்கனாலே போதும். அவங்க ஹேண்ட் ஃபுல்லாமே போடுறதுக்கு போதுமானதாக இருக்கும். அண்ட் ரொம்ப நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டும் கொடுக்குது உங்களோட ஹேண்ட்ஸுக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் க்ரீம்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் நிறையா இதில் வந்து வாங்கி வச்சுருப்பேன். என்னோடய எல்லா ஹேண்ட் பேக்லேயுமே வந்து ஒரு ஹேண்ட் க்ரீம் வந்து நான் வச்சுருப்பேன் கண்டிப்பாக. நான் வெளியே போகிறப்பெல்லாம் ஹேண்ட் க்ரீம் எடுக்காமல் நான் போகவே மாட்டேன். அந்தளவுக்கு எனக்கு ஹேண்ட் க்ரீம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ஒரு சென்டட் ஹேண்ட் க்ரீம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதில் நிறையா வேரியன்ஸும் வாங்கி ஸ்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குது. கண்டிப்பாக வாங்கணும். ஓகே, ஸோ எனக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.